நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப இதை வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் பேசலை. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதை நான் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் என்றைக்குமே கொஞ்சம் முன்னாடி போனோம்னாக்க செண்டு வந்து 7 லட்சம் 8 லட்சம் அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சைட்டு வந்து ஏற்கனவே விற்றுருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னாக்கா இருக்கோம். அதே மாதிரி மேற்க பார்த்த சைட்டு ஆகாதுன்னு நம்ம சொல்லி ஒதுக்கிட்டே போகிறோங்க. ஏன் ஆகாது? எதனால் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேற்க பார்த்த சைட்டுனா என்ன கேவலங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மேற்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் வாங்குங்க, தெற்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் வாங்குங்க. அதை நம்ம எப்படி வாஸ்துபடி நம்ம கட்டலாம் அப்படின்னு யோசிங்க. சரிங்களா? செண்டு வந்து 5 ரூபாய்க்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பேசுங்க, பேசி கொஞ்சம் முன்ன பின்ன கூட குறைச்சி பேசுங்க. அது உங்கள் விருப்பம். சரிங்களா? இதில் நான் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 5 ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா சூலூரில் இருக்கிறாங்க. சூலூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இடம் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறோம் சூலூரில். இப்போ பார்த்தீங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா? சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து களங்கல் ரோடு வந்துருங்க. களங்கல் ரோட்லேருந்து இந்த எழில் நகருக்கு வர்றதுக்கு 1/2 கிலோமீட்டருங்க. மொத்தத்துக்கு எழில் நகர்லேருந்து சூலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி இடம் விற்கிறவங்க, இடம் வாங்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதில் நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். சனிக்கிழமை போட்டேன் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் கால் பண்ணாங்க. கால் பண்ணதில் இந்த யோகேஸ்வரன் சாரும் ஒரு ஆள் இந்த மாதிரி பாருங்கள் வந்து எனக்கு வீடியோ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம திருப்பூர்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைட்டை நான் அளந்துட்டேன், செக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட நம்பர் வந்து 204. இது வந்து மேற்க பார்த்த சைட்டுங்க. சரிங்களா? இது வந்து மேற்க பார்த்த சைட்டு. இது வந்து வடக்கு பக்கங்க. கிளமேல் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 70 அடிங்க. அதே மாதிரி அது வந்து தெற்கு பக்கங்க. தெற்கு பக்கம் கிளமேல் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 70 அடிங்க. அப்புறம் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிழக்கு பக்கம் வந்து 22 அடி தான் இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 40 அடி நீளம் இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனை வந்து கிராஸாக இருக்குது. எந்த பக்கம் கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை கிராஸில் இருக்குதுங்க. நான் இந்த இடத்துல இந்த எழில் நகரில் நான் பக்கத்து சைட்டு இந்த சைட்டில் நான் விசாரித்து பார்த்தேன். விசாரித்து பார்க்குறப்ப கொஞ்சம் முன்னாடி போனோம்னாக்கா செண்டு வந்து 7 லட்சம் 8 லட்சம் அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சைட்டு வந்து ஏற்கனவே விற்றுருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த கல் போட்டு அடிக்கிருக்காங்க இல்லைங்களா, அந்த சைட்டு விற்றுருக்குறாங்க. அந்த சைட்டு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 6.5 லட்சத்துக்கு விற்றுருக்குறாங்க. இந்த வீட்டுக்காரங்கள்ட்ட நான் பேசுகிறப்ப சார் இது கிராஸாக இருக்குது சார், நீங்கள் எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கீங்க என்னன்னு கேட்டேன். கேட்குறப்ப அவர் சொன்னார், சார் இங்கே வந்து 6 ரூபா போகுதுங்க, 7 ரூபா போகுதுங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்களும் விசாரிச்சுக்கங்க, விசாரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் வியூவர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த இடத்துல நான் நிறைய வீட்டில் போய் விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 7 லட்ச ரூபா சென்ட்டு போகுதுங்க, மேக்சிமம் 6 அந்த மாதிரி போகுதுங்க இந்த இடத்துல சென்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விசாரிச்சு பதில் அப்புறம் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி போகுதுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு, சார் நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார், ஏன்னா கிராஸாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சார் என்ன சொன்னார்னா, சரிங்க கிராஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க, 5 ரூபா ஃபைனல் ப்ரைஸாக சொல்லிடலாம், நீங்கள் வியூவர்ஸ்கிட்ட சொல்லிடுங்க சொன்னாருங்க. என்னையை பொறுத்த வரலும் கிராஸ் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா நல்ல வாய்ப்புன்னு, நீங்கள் கிராஸுன்னு நம்ம நிறையா இடத்த ஒதுக்கிக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். அதே மாதிரி மேற்க பார்த்த சைட்டு ஆகாதுன்னு நம்ம சொல்லி ஒதுக்கிக்கிட்டே போகிறோங்க. ஏன் ஆகாது? எதனால் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேற்க பார்த்த சைட்டுனா என்ன கேவலங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மேற்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் வாங்குங்க, தெற்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் வாங்குங்க. அதை நம்ம எப்படி வாஸ்துபடி நம்ம கட்டலாம் அப்படின்னு யோசிங்க. சரிங்களா? இப்போ இதில் கிராஸ் இருக்குதாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த கிராஸ் இருக்கிற இடத்துல போய் ஸ்கொயர் பண்ணி நம்ம வீடை கட்டிட்டு வடக்கு பக்கமாக பார்த்து வாசப்படி வச்சு கட்டிக்கலாங்க. சரிங்களா? கிராஸாக அந்த பக்கம் நேர் பண்ணி கட்டிட்டு வடக்கு பக்கம் வந்து கிராஸை விட்டு நடப்பாதையாக போட்டு இங்கே கார் பார்க்கிங்காக போடலாம், இந்த மூளை கார் பார்க்கிங்காக போடலாம், அந்த இடத்துல வீட்டை போட்டுட்டோம்னா நமக்கு நடப்பாதையாகவும் ஆயிடுச்சு, வடக்கு பார்த்த வாசப்படியாகவும் ஆயிடுச்சு, நல்லபடியாக நீட்டாக கட்டலாங்க. சரிங்களா?
நான் வந்து இதை எப்படியோ விற்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு நான் வந்து உங்களை நம்பி தான் நான் வந்து இறங்கியிருக்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் வந்து பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி என்னோடய வியூவர்ஸை ஏமாற்றி சம்பாதிக்கணும் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் வாங்கியிருப்பீங்க, புரோக்கரால் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடம் வந்து 2170 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. கிராஸை ஒதுக்கிட்டு நம்ம வடக்க பார்த்து வீடு கட்டலாங்க. இந்த சூலூரில் நம்ம வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா, கிராஸாக இருக்குந்தா நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடுங்கள்லாம் பக்கத்தில் நிறையா இருக்குது. நீ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கிராஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாங்குங்க. கிராஸை ஒதுக்கிட்டு நம்ம வடக்க பார்த்து வீடை கட்டலாம். நான் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி இந்த சைட் இருக்குது சூலூரில். நம்ம வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, கிராஸு மேற்க பார்த்து சைட்டு அப்படின்னு பார்க்காதீங்க, வாங்குங்க. இந்த இடத்த நானே கூட நல்லபடியாக வீடு வாஸ்துபடி நான் கட்டித்தரேன், இடம் ஒதுக்கி. அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் இடத்த மட்டும் வாங்குங்க. வீடு வந்து நான் நல்லபடியாக உங்களுக்கு கட்டித்தரேன். அந்த கிராஸ் எல்லாம் ஒதுக்கி நீங்கள் கிராஸு மேற்க பார்த்த சைட்டு அப்படின்னு மலைக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, கீழே வந்து என்னோட நம்பர் இருக்கும். என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, பேசுங்க. இந்த இடத்தோட ஓனரும் நீங்கள் வாங்க வரவங்களும் நேராக பேசுங்க, பேசி முடிவெடுங்க. செண்டு வந்து 5 ரூபாய்க்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பேசுங்க, பேசி கொஞ்சம் முன்ன பின்ன கூட குறைச்சி பேசுங்க. அது உங்கள் விருப்பம், சரிங்களா? இதில் நான் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் 5 ரூபா சொல்கிறாரு, உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கங்க. நேராக பேசுங்க. நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா வாழ்த்துக்கள். இந்த இடத்த பார்த்து நல்லபடியாக முடிச்சுக்கங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கம்.